வணக்கம். சமீபத்தில் பார்த்திங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்களுடைய தாயார் மரணிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு 3 நாள் பரவல் கழித்து வெளில அவங்க தாயாரோட சடங்குகள்லாம் செஞ்சுட்டு மீண்டும் சிறைக்கு சென்றார். தொடர்ந்து ஏற்கனவே பார்த்திங்கன்னா அவர் பதிஞ்சு வச்சுருந்த அந்த காணொளிகள் அப்படிங்கிறது அவருடைய சேனலில் தொடர்ந்து வந்த வண்ணமாக இருக்குது. அதில் திமுகவை பற்றி என்னென்னலாம் பேசியிருந்தாரோ அதெல்லாம் திருப்பியும் ரிப்பீட் பண்ணுற மாதிரி ஒரு கம்பைல்டான வீடியோஸாக வந்துட்டுருக்கு. இந்த சூழ்நிலையில் தாயோட மரணத்தில் பார்த்திங்கன்னா அந்த இறுதி சடங்கில் உடைந்து போய் அழுத சவுக்கு ஏதோ அவங்க தாயோடைய உடல் முன்னாடியே நின்று ஏதோ ஒரு சபதம் எடுத்துக்கிட்ட மாதிரி நம்ம கேள்விப்பட்டோம். அவருக்கு கூட இருந்தவங்களாம் என்ன தான் தேத்தினாலும் பெற்ற தாயை இழந்தவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்கான பர்சனாக நம்மளை பார்த்துருந்தாலும் அந்த நேரத்தில் உடையிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். குறிப்பாக ஏற்கனவே சிறையில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தாய் மரணித்தா என்ன ஆகும் அப்படிங்கிற மனநிலை அந்தந்த சூழ்நிலை பார்த்தா தான் தெரியும். ஸோ குறிப்பிட்டு இந்த நபரை நம்மளுக்கு பிடிக்கலன்றதை தாண்டி அந்த ஒரு நிலைமை அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப மனசோர்வோடு சிறையில் இருக்கிறதாகவும் அப்பப்போ அவருக்கு பார்த்திங்கன்னா சிறு உடல் உபாதைகள்லாம் ஏற்பட்டுருக்கிறதாகவும் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா அவரை தனிமை சிறைன்னு இல்லை, முடிஞ்ச அளவுக்கு யாருக்கூடையும் பழக விடாமல் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் வச்சுருந்தாலும் பார்த்திங்கன்னா அவரே யாருக்கூடையும் பேசுகிறதில்ல, கொஞ்சம் மௌனித்தே இருக்கிறாரு. அப்பப்போ பார்த்திங்கன்னா புத்தகங்களை படிக்கிறது, நியூஸை படிக்கிறது அப்படிங்கிறதையும் தாண்டி பெருசாக சுற்றி இருக்கவங்க யார்கிட்டையுமே பேசுறதில்ல. பட் அரசியல் நிகழ்வுலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறது, என்ன தேர்தல் நேரம் இல்லையா, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆவல் காட்டுறதா நம்ம கேள்விப்பட்டோம். இந்த சூழ்நிலையில் தான் பார்த்திங்கன்னா ஒரு கடிதம் வந்திருக்கு. அதாவது அவர் கூட வேலை செய்கிறவங்க மூலயமா பார்த்திங்கன்னா சமூக வலைதளத்தில் அந்த கடிதத்தை பகிர்ந்திருந்தாங்க. அது அவரோட கைப்பட எழுதி கடிதத்தை தன்னை பார்க்க வந்தவங்ககிட்ட கொடுத்து இதை பப்ளிஷ் பண்ணுங்கள், இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், இது என்னுடைய வார்த்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதத்தை அவர் அனுப்பியிருக்காரு. அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்லி அவருடைய கடிதத்தை நான் உங்களுக்கு படித்து காட்ட போகிறேன். அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, நான் உயிரினும் மேலாக நேசிக்கும் தமிழக மக்களுக்கு மிக மிக கடினமான ஒரு நிலையில் நான் சொல்ல விரும்பும் செய்தியை ஒரு கடிதம் வாயிலாக தெரிவிக்க விரும்பி இதை எழுதுகிறேன். எதற்காக சவுக்கு மீடியாவை நடத்துகிறோம்? இது அவசியமா? தப்பு செய்து விட்டோமா என்று முதல் முறையாக என் வாழ்வில் என்னை நினைத்த வைத்தது என் தாயின் மரணம். நானும் சவுக்கு மீடியாவும் கடந்த 3 ஆண்டுகளாக சந்திக்காத துன்பங்கள் இல்லை, சோதனைகள் இல்லை, வழிகள் இல்லை. தமிழகத்தை யாரும், எந்த ஊடகவியலாளரும், ஏன் எந்த ஒரு மோசமான குற்றவாளியும் சந்திக்காத துன்பங்களை நானும் என்னை சார்ந்தோரும் கடந்த 3 ஆண்டுகளாக அனுபவித்து வருகிறோம். இதன் உச்சகட்டம்தான் என் தாயின் இழப்பு. என் தாயின் இறுதி காலகட்டத்தில் அவர் அருகே என்னால் இருக்க முடியவில்லை. அடக்குமுறைகளுக்கு ஆளாக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு குண்டர் சட்டத்தில் நான் சிறையில் அடைக்கப்பட்டேன். என் தாயாரின் உடல்நிலை மிகவும் மோசமான நிலையில் இருப்பது தெரிய வந்த பின்பும் சிறைவில் செய்வதறியாது இருந்தேன். அப்போது மரணச் செய்தி வந்தது. பரோலில் வெளிவந்து தாயின் உடலை பார்த்தபோதுதான் என் தாய் இனி என்னோடு இருக்க மாட்டார் என்பதையே என்னால் உணர முடிந்தது. இது தேவையா? பேசாமல் அவை எதிர்க்காமல் அவர்களுக்கு துடிபாடிக்கொண்டு மனசாட்சியை அவர்களிடம் விட்டுவிட்டு அவர்களுக்கு சாமரம் வீசிக்கொண்டு இருந்தால் என் தாய் என்னோடு இருந்திருப்பாரே என்ற எண்ணம் வந்தது. அப்படித்தானே பலரும் வாழ்கிறார்கள். பெரும்பாலானோர் சுகபோகம் அடைந்து தங்களது குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து வரும் நிலையில் எனக்கு மட்டும் ஏன் இத்தனை துன்பம்? என்னை பெற்றதற்காக எதற்கு என் தாய் பாதிப்புக்குள்ளாக்கப்பட வேண்டும்? அதிலிருந்து மீள முடியாமல் அவர் ஏன் உயிரை இழக்க வேண்டும்? நான் ஏன் என் தாயை இழக்க வேண்டும்? என்னை சுற்றி இருப்போர் ஏன் ஓட ஓட விரட்டப்பட வேண்டும்? நான் ஏன் மீண்டும் மீண்டும் சிறை செல்ல வேண்டும், வேட்டையாடப்பட வேண்டும்? தாயை தகனம் செய்த பிறகு இந்த கேள்விகள் தான் மீண்டும் மீண்டும் தொற்றிக்கொண்டே இருந்தது. 2024 மே மாதம் 4ஆம் தேதி அரசால் முதன்முறையாக நான் கைது செய்யப்பட்டேன். அன்று முதல் மீண்டும் மீண்டும் சோதனைகளையும் துன்பங்களையும் மட்டுமே நான் சந்தித்து வருகிறேன். சிறையில் என் வலது கை உடைக்கப்பட்டது. அலுவலகமும் வீடும் சீல் வைக்கப்பட்டது. என் வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டன. என் தாயின் பென்ஷன் வங்கி கணக்கு முடக்கப்பட்டது. என் கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்டேன். குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டேன். நீதிமன்றம் விடுதலை செய்தது.
மீண்டும் குண்டர் சட்டம் பாய்ந்தது. மீண்டும் நீதிமன்றம் விடுதலை செய்தது. சிறையில் இருந்து வெளியே வந்த பின் குடியிருக்க வீடு இல்லை. வீடு தேடி அலைந்தேன். அலுவலகம் நடத்த இடம் தேடி சுற்றினேன். எனக்கு வீடோ அலுவலகமோ அளிக்கக்கூடாது என கட்டிட உரிமையாளர்களை காவல்துறையினர் மிரட்டினார்கள். ஒரு வழியாக ஒரு இடத்தில் வாடகை வீடும் அலுவலகம் நடத்த இடமும் கிடைத்து மீண்டும் சவுக்கு மீடியாவை தொடங்கினேன். ஏழை துப்புரவு தொழிலாளர்களின் வயிற்றில் அடித்த ஊழல் ஆதாரத்துடன் அம்பலப்படுத்தியதற்காக நான் குடியிருந்த வீட்டினுள் என் தாய் தனியாக இருக்கையில் 20 பேர் கொண்ட கும்பல் கதவை உடைத்து அத்துமீறி நுழைந்து மலத்தையும் சாக்கடையையும் வீசினார்கள். செல்வ பெருந்தகையும் சேகர்பாபுவும் அனுப்பிய ஆட்கள் அவர்கள். மலக்குழியாக மாறிய அந்த வீட்டினுள் என் தாய் சுமார் 5 மணி நேரம் தவித்து கொண்டிருந்தார். வீட்டினுள் மலத்தை வீசியவர்கள் 5 மணி நேரம் அங்கேயே இருந்தனர். கும்பல் கலையவில்லை என கூறி எனக்கு வீட்டுக்கு வர வேண்டாம் என்று எச்சரித்து நிறுத்திய காவல்துறை என் தாயையும் மீட்காமல் அந்த மலக்குழிக்குள் விட்டு சிறை வைத்தனர். அன்று விழுந்ததுதான் என் தாயாரின் உடல்நிலை. அதிலிருந்து அவரால் மீள முடியவில்லை. வாடகைக்கு வீடு தர யாரும் முன்வராத காரணத்தால் தூக்கமின்றி ஓய்வின்றி இரவு பகல் பாராமல் பல இடங்களுக்கு சென்று பலரை சந்தித்து பலருடன் உரையாடல் செய்து கருத்து பரிமாறி தகவல்களை சேகரித்து செய்திகளை பின்தொடர்ந்து பல ஆதாரங்களையும் தரவுகளையும் அலசி ஆராய்ந்து மக்களுக்கு உண்மை விஷயங்களை கொண்டு சேர்க்க அரசியல் அரட்டை நிகழ்ச்சி பதிவு செய்து சவுக்கு யூடியூப் சேனலில் வெளியிட்டு வருமானத்தையும் ஈட்டி சொந்தமாக வீடு வாங்கி என் தாய்க்கென்று ஒரு தனி அறையை கொடுத்து பத்திரமாக பார்த்து கொள்ளலாம் என்று பார்த்தால் ஒரு நாள் காவல்துறையை வைத்து வீட்டின் கதவை உடைத்து என்னை கைது செய்தது அவன் கூலிப்படை. மீண்டும் நீதிமன்றம் விடுதலை செய்ததும் என்னையும் என் தாயையும் நிம்மதியாக வாழவிடவில்லை அரசு. தினமும் 3 முதல் 5 சம்மன்கள். காலிங் பெல் அடித்தாலே என் தாயின் உடல் நடுங்கியது. இனி தாய் இங்கே இருக்க முடியாது என்பதை தெரிந்து பெங்களூரில் உள்ள தங்கை வீட்டுக்கு அனுப்பினேன். அப்பொழுது என் தாயை கடைசியாக நான் பார்த்தது அதன் பின்னர் பிணமாக தான் பார்த்தேன். இந்த இழப்பு நான் தவறு செய்து விட்டோமோ என்ற எண்ணத்தை எனக்குள் விதைத்தது, யோசிக்க வைத்தது. எதற்காக அரசை விமர்சனம் செய்தேன்? எனக்கு துணை முதல்வர் பதவி கிடைக்கவில்லை என்றா? எனக்கு அமைச்சர் பதவி கிடைக்கவில்லை என்றா? எனக்கு பல கோடிகள் கிடைக்கவில்லை என்றா? 8 கோடி மக்களை வாட்டி வதைத்து ஏமாற்றி சுரண்டி கொழுத்து ஒரு குடும்பம் மட்டுமே வாழ்கிறதே. இதை கேள்வி கேட்க ஒருவர் கூட முன்வரவில்லையா? எதிர்ப்பவர்கள் ஒன்று வாங்கப்படுகின்றனர் அல்லது மிரட்டப்படுகின்றனர். இத்தகைய அநியாயங்கள் நடந்தும் ஒருவர் கூட எதிர்கேள்வி கேட்க முன்வரவில்லையே என்றுதான் நான் கேள்வி கேட்டேன். இதன் காரணமாகவே பழிவாங்கப்பட்டேன். இதை என் தாய் எப்படி பார்த்தார்? பெருமையாக பார்த்தார். என்னை ஊக்குவித்தார். எனக்கு துணையாக நின்றார். என்னை வாழ்த்தினார். இந்த தாய் கமலா தன்னை தியாகம் செய்து என்னை ஊக்குவித்துள்ளார் என்றே என் ஆருயிர் தாய் கமலாவின் மரணத்தை நான் புரிந்து கொண்டேன். ஒரு சவுக்கு சங்கர், அவர் தாயார், ஒரு சவுக்கு மீடியா, ஒரு குடும்பத்தின் கதையல்ல இது. 8 கோடி மக்களின் கதை. இந்த 8 கோடி மக்களின் நலனுக்காக கமலா உயிர் நீத்துள்ளார். நாங்கள் சந்தித்த துன்பங்களும் துயரங்களும் எங்கள் சுயநலத்துக்கானது அல்ல, 8 கோடி மக்களின் நலனுக்கானது. மக்கள் நலனை மனதில் வைத்து மட்டுமே 3 ஆண்டுகளாக இந்த சோதனைகளை எதிர்கொண்டோம். சிறை சென்றோம். எங்கள் தாயையும் இழந்துள்ளோம். மே 4, 2024 தொடங்கிய எங்களது துன்பங்களுக்கு அதே மே 4 அன்று விடிவு கிடைக்கும் ஒரு வாய்ப்பு எனது அருமை தமிழக மக்களாகிய உங்களுக்கு கிடைத்துள்ளது. 23 ஏப்ரல் 2026 அன்று உங்களிடம் கிடைக்க உள்ள வாக்குச்சீட்டு தான் அந்த வாய்ப்பு. திமுக என்ற தீய சக்தியை ஒழித்து கட்ட கிடைத்துள்ள ஒரே வாய்ப்பு. எப்படி ஒழித்து கட்டுவது? ஒரே வழி. இப்படின்னு போகிற அந்த கடிதம் பார்த்தீங்கன்னா தேர்தலில் நிற்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியை பற்றியும் பார்த்தீங்கன்னா இவங்க காப்பாற்ற மாட்டாங்களா, அவங்க காப்பாற்ற மாட்டாங்களா அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. யார் காப்பாற்றுவா அப்படிங்கிற மாதிரி இந்த கேள்வியும் கேட்டிருக்காரு. இது ஏன் நம்மளால் டைரெக்டாக சொல்ல முடியலன்னா ஒரு கட்சிக்கான ஒரு பிரச்சாரம் மாதிரி அது மாறி விடக்கூடாது, எந்த ஒரு கட்சிக்கான பிரச்சாரமாக அது மாறி விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். அது மட்டும் இல்லாமல் வீழ்வது காலத்தின் தேவை. இந்த அழிவு சக்தியை வீழ்த்த நானும் சவுக்கு ஊழியர்களும் படாத துன்பங்கள் இல்லை, அனுபவிக்காத வேதனைகள் இல்லை. என் அருமை தாய் கமலா தன் உயிரையே இழந்திருக்கிறார். இந்த தியாகங்களை வீணாக்க கூடாது என்றால்
வீழ வேண்டும், அதற்கு ஒரே வழி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கட்சிக்கு சாதகமாக அதற்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. என் அருமை தமிழ் மக்கள் மீது உள்ள நம்பிக்கையால் இந்த கோரிக்கையை உங்களிடம் வைக்கிறேன். என் தாய் கமலாவின் தியாகத்தின் மீது இந்த கோரிக்கையை உங்களிடம் வைக்கிறேன். அவை வீழ்த்துவோம் தோழர்களே. உங்களின் நலனையும் தமிழகத்தின் எதிர்காலத்தையும் பாதுகாக்க உங்களது வாக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. இதை சொல்வது எனது கடமை என்று கருதியே இக்கடிதத்தை உங்களுக்கு எழுதியுள்ளேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கடிதத்தை வந்து எழுதிட்டு தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை வந்து தெரிவிச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அவர் வந்து இன்னொரு கோபமாக இருக்கிறது வந்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ எப்போ வெளியே வருவார், இந்த நேரத்தில் தான் எல்லாருமே அவர் வந்து வெளியே இருந்திருக்கணும் அவருடைய ரசிகர்கள்லாம் எதிர்பார்த்தாங்க. ஏன்னா தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அரசியல் காணொலிகள் வந்து பதியக்கூடியவர். இந்த நேரத்தில் நிறைய பேர் அவருடைய ஃபாலோவர்ஸை வந்து மிஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு தாயாரோட மரணம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு பரிதாபத்தையும் அதற்கான காரணமாக யாரெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி யாரெல்லாம் சந்தேகிக்கிறாங்களோ அந்த தரப்பு மேலே வந்து ஒரு கோபத்தையும் ஒரு வெறுப்பின் பார்வையும் வந்து வந்திருக்கு. ஸோ இவர் கேட்டபடியே வந்து பார்த்திங்கன்னா வந்து மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்களா அப்படிங்கிறது வந்து தேர்தல் முடிந்தவன் தான் தெரியும். நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.